வா வா வா, வை வை வை, சீக்கிரம் வை, சீக்கிரம் வைடா, ஓடுதுடா. இப்போ வந்து பாருங்க எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிறைய மீனே இருக்கு நம்மளுக்கு. வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொசு வலையை வச்சு வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டையால் வந்து அடிச்சு வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொசு வலையை வந்து விரிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓடு தண்ணி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொடி மீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொடி மீன் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து யாராவது வந்து மீனை வந்து பற்றிட்டு வரணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டையால் வந்து அடிக்கணும். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா மீன் அங்கிட்டு இடுகலைனா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும். அந்நியாரம் நம்ம வலையில் வந்து மாட்டிடும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு அங்கிட்டிருந்து அடிச்சுட்டு வர போகிறோம். ஸோ அது எந்த லெவலுக்கு வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கு வாயு, இதாக இருக்குது வாயு பகுதி இங்கிட்டு உள்ளது. அவ்வளோதான். இந்த மாதிரி அமுக்கிக்கோ, கால்கிட்ட அப்படி அமுக்கிக்க, கால்கிட்ட அமுக்கிக்கோ. இதுதான் முக்கியம். அப்படியே கேமராமேன் அங்கிட்ட இருந்து ஓடி வர சொல்லு. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்போ வந்து அங்கிட்டிருந்து வரணும். இது வந்து எனக்கு வந்து இன்னும் இல்லை. இருக்கட்டும், நான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டிருந்து நான் அடிச்சுட்டு வர போகிறேன். எத்தனை மீன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கிட்டிருந்து அப்படியே அடிச்சுட்டு போகலாம். ஓடு 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 ஓடு. வரல, காட்டு தொக்கு தொக்கு. தவளைதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மாட்டியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மீன் வந்து மாட்டலை நம்மளுக்கு. அதுக்கடுத்து அகைன் வந்து வேறு இடத்துல வந்து செஞ்சு பார்க்கலாம். அங்கே வந்து எப்படி மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இங்கனக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கனக்குள்ளே நிறைய மீன் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. இங்கனக்குள்ளே செட் பண்ணு. அப்படியே விட்டுரு. அப்படியே செட் பண்ணு. செட் பண்ணிட்டியா? இன்னும் அங்கிட்டு போதுமா? நல்லா வச்சுக்கோ. இங்கே மிதிச்சுக்கோ. இங்கே கல் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாரு, வரும் பாரு. நான் தள்ளிட்டு வரேன், மீன் அடிச்சுட்டு வரேன். ஓகே. இப்போ பாரு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு. ஓடு 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 ஓடு. குட்டி மீன் நிறையா இருக்குங்க. வருதா? சின்ன இடமா? இப்போ மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வருது. தூக்கு தூக்கு தூக்கு. அறத்தவளை கிடக்கு. இல்லை, இன்னும் இங்கிட்டு இருந்து மீன் வந்து இன்னும் மாட்டலை, வரல. வா இங்கே வா, வா 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 வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து வச்சு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வா வா வா, வை வை வை, சீக்கிரம் வை, சீக்கிரம் வைடா, ஓடுதுடா. அவ்வளோதான். செட் பண்ணிக்கோ. இங்கே பிடிச்சிக்கோ. அவ்வளோதான், இங்கே பிடிச்சிக்கோ. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிச்சுட்டு வரோம். எத்தனை வருதுன்னு பாருங்கள். ஓடு 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 ஓடு. ஓடு 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 ஓடு. அவ்வளோ தூக்கிடு. அப்படியே வச்சு ஒரு நிறையா இருக்குடா. பாருங்களேன், இங்கே வந்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுங்க. எல்லாம் ஜிலேபி கண்டையோட குஞ்சுகள். செம்ம நிறையா இருக்குங்க. பாருங்க. சரி, ஓகே. இதனால் நாங்கள் எல்லாத்தையும் வந்து வாளியில் வந்து எடுக்க போகிறோம். இதை வந்து வளர்க்கலாங்க. வளர்த்தோம் அப்படின்னா செம்ம பெருசாக வந்து வரும். சின்னது பாருங்க, அது கூட ஒட்டிட்டு வரும். எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு வா. பிடிச்சிக்கோ. நான் வாளி எடுத்துகிட்டு வரேன். பிடிச்சிக்கோ. தண்ணி இல்லாமல் இரு. அப்படியே வா. ஐயோ, ஒன்றும் எஸ்கேப்பு இரு.
ஏய் இது பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. இது என்னதுடா? பூச்சி. பூச்சி. டிஃப்ரெண்டாக இருக்கா? ஏண்டா பூச்சை போய் பிடிச்சிட்டு அதை போய் மீனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? மீன் மாதிரியே இருந்துச்சுடா, ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய மீனே இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கண்டையோட குட்டிகள். சரி ஓகே, நம்மளுக்கு பெரிய மீன் எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதாக இருக்கு பாரு. இப்போ வந்து இங்கே ஹெவியாக இருக்குங்க. இரு 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 அவ்வளோதான், வச்சுக்கோ, பிடிச்சிக்கோ. இங்கே பெரிய மீனாக இருக்குது. இரு 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 வரும் வரும், அதுவாக வரும். வருது வருது உள்ளக்க, பிடிச்சிக்கோ. இங்கே தூக்கிடு. அந்த இருக்கு பாரு. இங்கே ஒன்று பிடிச்சிட்டேன். இந்த இங்கே ஒன்று இருக்கு பாரு. 2 இங்கேயும் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு வந்து மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி கெண்டை மீன் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மீன். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து கொஞ்சம் ஓடு தண்ணி இருக்குது. அங்கே வந்து வச்சு ஒரு அடி அடிக்க போகிறோம். அதில் எவ்வளோ மீன் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வரைக்குமே எங்களுக்கு பிடிக்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த சின்ன ஓடு தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி ஓகே, இதில் வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சைஸுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சின்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கேனக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணாலும் பாருங்களேன், அவ்வளோ சின்ன மீன் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் எவ்வளவு ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மீன் அவ்வளவு இருக்குது. நம்மளுக்கு இங்கே சின்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை, அந்த லெவலுக்கு இருக்குது. நம்ம அந்த அங்கனக்குள்ளே வைக்க போகிறோம். அங்கனக்குள்ளே வச்சுட்டு அங்கிட்டிருந்து அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய மீன் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி பார்க்கலாம். ஸோ இந்த ஓடு தண்ணியில் வந்து வைக்க போகிறோம் நாங்கள். வா, வை 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 ஃபஸ்ட்டு விரிச்சிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வலையை இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். அங்கிட்டிருந்து வந்து அடிச்சுட்டு வர போகிறோம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கட்டை இருந்தால் கூட கட்டையை வச்சு அடிக்கலாம். நான் வந்து கால்ட்டே வந்து அடிச்சுட்டு வரேன். சரி, இங்கேருந்து அடிக்கலாம். அப்படியா 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 அப்படியா, வா 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 வா, கீழே விழுந்துடாதா பாசம். வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கு. பாசமாக இருக்குது. மீனா காணும். இது இது ஏய், வேற என்னமோ சிக்கிருக்குடா. இருக்கு 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 மீன். அது மீனா இறாலா? எது? ஏய் மீன்ரா. ஏய் இந்த ஒன்று இருக்கு பாரு. எங்க? கொஞ்சம் தூக்கேன், பெருசா இருக்குடா. பூச்சி கீச்சு கடிச்சிடாம. அது பூச்சி. பூச்சா? அது வேற. ஆமா, மீன் இருக்கு. சின்ன மீன் நிறையா இருக்கு. இருக்கு. இரு, அந்த மீனை மட்டும் எடுக்கலாம். இரு இரு மீனை தூக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இந்த வெளிச்சி கண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த டைப் ஒரு வெளிச்சி கண்டை. சரி ஓகே, இந்த இருக்கு. சரி ஓகே, இதை வந்து நாங்கள் வந்து வாளியில் வந்து எடுத்து வந்து போட்டுக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து வேறு டைப்பான மீனுங்க. இந்த பாருங்கள், வெளிச்சி கண்டைன்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப் மீன். சரி ஓகே, இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இதில் நிறையா இருக்குங்க இந்த டைப்பில். இதையும் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஆனால் இதில் கொஞ்சம் பெருசு. ஆமாம், இது கொஞ்சம் பெருசு. தூக்கு தூக்கு, இன்னும் இருக்குது. இந்த இருக்கு பாரு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மாட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுட்டு இன்னொருக்கு வந்து அங்கிட்டிருந்து அடிச்சுட்டு வர போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் பெருசும் இருக்குது. ஸோ அங்கிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மாட்டுது. ஸோ அங்கே தான் ஃபைனலாக வந்து வச்சு எவ்வளோ மீன் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம அங்கே வந்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு போய் வலையை செட் பண்ணிக்கிறோம். உருட்டிட்டு போதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசி இருந்து வந்து அடிச்சுட்டு வர போகிறோங்க. இந்த ஓடு தண்ணியில் வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக அங்கிட்டிருந்து வந்து நான் தான் போய் வந்து அடிச்சுட்டு வர போகிறேன். கட்டை இருந்தால் ஏதாவது ஈஸியாக இருக்கும். அந்த இதில் வந்து முனையில் வந்து இது பண்ணிட்டு போகலாம்.
ஸ்டார்ட். வந்திருக்கோம். இரு பொறுமை பொறுமை பொறுமை. காட்டு. தூக்கு. பாரு. ஐயோ நண்டு பிடிச்சிருக்கோம். தூக்கு. ஒரு மீன் மாட்டி இருக்கு. நண்டு பெரிய நண்டுங்க, ஓரளவு பெருசு. ஓகே இருங்க தூக்கலாம். இரு. அப்பா மீன் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நண்டு எப்படி எடுப்பேன்? நண்டு எனக்கு பிடிக்க தெரியாது. பிடிக்க மாட்டேன் நான். பிடிச்சிரியா? தூக்குடா. நண்டு பிடிச்சது பெரிய திறமை. நண்டை பாருங்கங்க, சமங்க நண்டு. தூக்கு. அப்படியே வாளிக்குள்ள போட்டு தூக்குடா. வாளியில போடாத, பயமா இருக்குடா. வாளியில தான்டா போடுவேன். பயமா இருக்காது. மீனை தின்றாமடா. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நண்டை கடைசி நாங்க விடதான் போறோம். நண்டுன்னா எனக்கு வளர்க்க தெரியாது. வளர்த்து விடுவோம். எதெல்லாம் வளர்க்குறோம், நண்டை வளர்க்க மாட்டோமா? நல்ல நண்டுங்க, பெருசா இருக்கு. நம்ம வந்து அடிச்சுட்டு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்டு தான் நல்லா இருக்கு. மித்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளருங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜிலேபி கண்ட சின்னது வந்து பிடிச்சி பெருசா வந்து வளர்த்துருக்கேன் இந்த லெவலுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் போய் வந்து நம்ம வந்து வளர்க்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்துச்சுங்க. நார்மலாக சின்ன தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பொடுசாக ஏகப்பட்ட வந்து மீன் வந்து மாட்டுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து அரிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு செடியாக இருக்குது. ஸோ எல்லாமே இதாகிக்கிறோம். ஸோ அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக பிடிச்ச மீன்கள். இதில் வந்து நண்டை மட்டும் நான் உள்ளே விட்டுற போகிறேன். விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மித்த மீன்களை வந்து ஃபுல்லாக வந்து வளர்க்கலாம். ஸோ அதுதான் எனக்கு சேஃப்னு தோணுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷிங் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுக்கே ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கலாம் தான் ஆசைப்பட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ரொம்ப சின்ன மீனாக இருக்குது. இங்கேயே வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா இதாட்ட வந்து வளரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியிலே வந்து விட்டுறலான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப குட்டியாக தானே இருக்குது. அதாட்ட வந்து இதில் நீந்தி வந்து போட்டோம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து விட்டுறேன். பார்த்தீங்களா, ஏறி வருது மீன். ஓடு. எல்லா மீனும் போயிடுச்சுங்க. செம ஹாப்பியாக வந்து போயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து அதில் சுதந்திரமாக திரியிட்டுன்னு விட்டாச்சு.